அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. எல்லாருக்கும் தெரிஞ்ச குரல் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. அன்பு பண்பாக இருக்க வேண்டும். அன்பை ஒருத்தன் சொல்லி கொடுத்து வர முடியாது. தான் பொண்டாட்டி மேலே அன்பு இருக்கணும், தான் குழந்தைங்க மேலே அன்பு இருக்கணும். இது பண்பாக இருக்கணும். அதான் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னாரு. பண்புன்னா என்ன? நம்மளுடைய இயற்கையான குணம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். எல்லார் மேலேயும் விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். முதல்ல குடும்பத்தில் கொண்டாடி சண்டை புருஷன் சண்டைன்னா விட்டு கொடுக்குற தன்மை இருக்கணும். பிள்ளைங்க மேலே அன்பு இருக்கணும். அது பண்பாக இருக்கணும். ஒருத்தன் சொல்லிக் கொடுத்து கொண்டாடி மேலே அன்பாடுறா, பிள்ளைங்க மேலே அன்பாடுறான்னு சொல்லி கொடுத்து வரக்கூடாது. அது பண்பாக இருக்கணும். அப்புறம் புரியுங்களா? பயன் இது தர்மம் செய்கிறது பயன் அளிக்கும், இறைவன் வழி சேர வைக்கும். அதாவது நீ செய்கிற தர்மம் குடும்பமும் நடத்திக்கணும், அதே நேரத்தில் தர்மமும் செய்யணும். அந்த தர்மமும் செஞ்சீங்கன்னா உன்னை இறைவன் வழி சேரவும் வைக்கும். அதனால தான் 2 இதையும் தூக்கி போட்டார். அன்பும் மரணம் உடைத்த